அஸ்வின் வந்து இந்தியாவோட ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்னே சொல்லலாம். இப்படி இருக்கையில வந்து அஸ்வின் வந்து ஒரு ஐபிஎல் டீமுக்கு மீண்டும் வந்து ஒரு கேப்டன்சி பண்ண போறாரு அப்படிங்கிறது மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போத் பேட் அண்ட் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு சூப்பரா செயல்பட்டு டிஎன்பிஎல்ல ஒரு ஃபுல் கமிட்மெண்ட் குடுத்து ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு ஒரு இன்ஜுரி இருந்தாலுமே ஒரு டிஎன்பிஎல்ல ஃபுல் கமிட்மெண்ட் குடுத்து பார்த்தீங்கன்னா, தனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோப்பை வென்று குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம பிளேயர் ஆஃப் த மேட்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல்ல அவரு தான். எலிமினேட்டர், குவாலிஃபயர் 1 அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல்லேயும் வந்து 3 50 அடிச்சு தன் டீமுக்காக ரொம்பவே சூப்பரா பண்ணி லீடிங் ரன் ஸ்கோரராவும் 5வது இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நல்லா பவுலிங்கும் வந்து சிறப்பா செயல்பட்டுருக்காரு. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2018ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் அணிக்காக வந்து கேப்டன்சி குடுத்தாங்க. 2018 மற்றும் 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் அணிய வழிநடத்தினாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் அணியோட மேனேஜ்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உடன்பாடு இல்லாம அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி அணிக்காக ட்ரேட் பண்ணிட்டு கேஎல் ராகுல் கேப்டன்சி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரும் பஞ்சாப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2022ல விலகுனாரு. இப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கேப்டன்சி ஸ்கில்ல காமிச்சிக்கிறங்காட்டி அவர் மர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கேப்டன் ஆக போறாரு அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. குறிப்பா சொல்லப்போனா வந்து அவர் சென்னை ரிட்டர்ன் ஆவார்ன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் டிவிஷன் மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் சொல்யூஷன் டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இப்போ மறுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிம்ஸ் அணிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, மறுக்கா விடுவாரு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஓனர் ஒன்னு காட்டி இவர் மறுக்கா சென்னைக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்கப்படுச்சு. ஆனா இவர் ஆக்ஷன் வந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் கேப்டன்சி இப்போ டிஎன்பிஎல்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறங்காட்டி இவருக்கு வந்து பலத்த போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லப்போனா வந்து பஞ்சாப் அணியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுக்கா இவர் கேப்டன் ஆடுனாங்க. ஏன்னா வந்து சிக்கர் தவானோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்சர்டைன் ஆகிற ஒரு இப்போ ரீசென்ட்டா இந்த டெல்லி பிரீமியர் லீக்லயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கலந்துக்கல. இது மட்டும் இல்லாம அவரு போன ஐபிஎல்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பெரிய மேட்ச்லயும் கலந்துக்கல. இதனால அவரு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இப்ப அவருக்கு பதிலா வந்து அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரு. ஏன்னா வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 37 வயது ஆனாலுமே ஒரு 2 சீசன்னால அஸ்வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. இத தவிர ஆர்சிபி அணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன்சி பண்றதுக்கு ஒரு அவுட்சைட் சான்ஸ் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வின் எந்த அணிக்கு போவாரோ, அதே மாரி வந்து அவர கேப்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கீழ கமெண்ட்ல பதிவிடுங்க.